எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சிக்கன் மசாலா ஃப்ரையும் பீஸ் போடாமலே பீஸ் போட்ட மாதிரி நல்ல கமகமன்னு பிரியாணியும் தாங்க பார்க்க போறோம். நான் எக் பிரியாணியா செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த எக் பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. பிரியாணி செய்யறதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். நான் 500 கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேங்க. பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக நீங்க ஜீரக சம்பா ரைஸும் எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கை வச்சு பிசைஞ்சு கழுவிட்டு 2ஆவது தண்ணியில ஊற வச்சுக்கலாங்க. குக்கர்ல 1/2 கப் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ பிரியாணிக்கு அளவுகள் சொல்லியிருக்கேங்க. கரெக்டா இருக்கும். கிராம்ஸ்ல 125 ml வந்து நான் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ, 3 துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆன உடனே 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவு இருக்கிற மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹை ஃபிளேம்ல வச்சே வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஃப்ரெஷ்ஷா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு எடுத்திருக்கேங்க. இதை நல்லா நைஸா அரைச்சு சேர்த்துக்கலாம். 2 பங்கு இஞ்சிக்கு 1 பங்கு பூண்டு சேர்த்தீங்கன்னா நம்ம பீஸ் போடாம செய்யற பிரியாணிங்கிறனால டேஸ்டும் இன்னும் சூப்பரா இருக்குங்க. வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கை மல்லித்தலை, ஒரு கை புதினா சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். மல்லியும் புதினாவும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இதோடவே நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பச்சை வாசம் போற மாதிரி ஹை ஃபிளேம்ல வச்சே கலந்து விடுங்க. ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இந்த மாதிரி சுருள வதங்கினதுக்கு அப்புறம் இதோட 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிருக்கேன். காரம் வந்து சரியா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளையும் இந்த டைமிங்லயே சேர்த்து நம்ம வதக்கறனால பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவா கலர்லாம் சேர்க்க தேவையில்லை. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். இதோடவே 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு நான் தக்காளி சேர்த்திருக்கேன் கிராம்ஸ்ல. 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு நான் இப்பவே சேர்த்திருக்கேன். நமக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவா அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆயிடும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்க, தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி தொக்கு மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோடவே 100 கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரை சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சு கலந்து விடுங்க. இப்ப தயிரை சேர்த்து இந்த மாதிரி லோ ஃபிளேம்ல கலந்துட்டேன். பார்க்கும் போதே தெரியும் நல்லா தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்க. இப்ப இதோட நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கோம். ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி மெஷர் பண்ணி ஊத்தணும். கிராம்ஸ்ல 1/2 கிலோ அரிசிக்கு 800 ml தண்ணி சேர்த்துனீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப நான் 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு பத்தாதனால ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்திருக்கேன். மொத்தமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம ரைஸை சேர்த்துக்கலாங்க. ஹை ஃபிளேம்லயே வச்சிடலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப ஊற வச்சிருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாங்க. அரிசிய தண்ணி இல்லாம வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தோட சிக்காம கையில இந்த மாதிரி உதுத்து சேர்த்தும் போது தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகாம இருக்கும். இப்ப அரிசிய சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுருவோம். ரொம்ப ஃபோர்ஸா கலந்தீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். மெதுவா அப்படியே ஜென்டிலா கலந்து விட்டுட்டு ஹை ஃபிளேம்லயே விட்டுறலாம். அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் தம் போட்டுக்கலாம். நீங்க விசில் விடுற மாதிரி இருந்தாலும் விட்டுக்கலாம். நான் வந்து தம் தான் போட்டு எடுக்க போறேன். இப்ப அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வந்துருச்சு பாருங்க. நல்லா ஒரு வாட்டி அடியில இருந்து கலந்து விட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 4ல இருந்து 6 முட்டை நீங்க சேர்த்துக்கலாங்க. 4 பேருக்கு சரியா இருக்கும் பிரியாணி. இப்ப 4 முட்டையை வேக வச்சு கீரல் போட்டு வச்சிருக்கேன். இப்ப முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. நான் ஒரு பழைய தோசைக்கல் மேல தம் போட்டுக்கிறேன். இப்ப தோசைக்கல் வச்சு குக்கர் வச்சுட்டேன். இப்படியே லோ ஃபிளேம்ல மூடி வச்சிடலாங்க. இருக்கட்டும். லோ ஃபிளேம்லயே 15ல இருந்து 20 நிமிஷம் இருக்கட்டுங்க. ஒரு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். பாருங்க, நம்மளோட
முட்டை பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இடையில நான் கலந்து விடல, இப்பதான் கலந்து விடுறேன். சூப்பரா நம்மளுக்கு உதிரி உதிரியா செம்மையா வந்திருக்கு. இப்ப ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு மறுபடியும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை அணைச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா நல்லா சூப்பரா கம கமன் வீடே மணக்கிற மாதிரி எக் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கும். இதுல எக்கை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க பிளெயின் பிரியாணியா செஞ்சீங்கனாலும் சூப்பரா இருக்குங்க. சிக்கன் போடாம மட்டன் போடாம சிக்கன் மட்டன் போட்ட டேஸ்ட்ல செம்ம டேஸ்டியான இந்த எக் பிரியாணிய இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் மசாலா ஃப்ரைய எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. மசாலா ஃப்ரை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை வறுத்து அரைக்கணும். அதுக்காக பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே பொன்னிறமா வறுபடுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசம் வரும் வறுபடும் போது. இப்ப இதோடவே 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதோட 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்க்கு பதிலாக நீங்க நார்மலான மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்ப காஷ்மீரி மிளகாவையும் சேர்த்து ஒரு செகண்ட் நல்லா வறுத்துட்டேன். இப்ப நம்ம வறுத்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இப்ப நம்ம சிக்கன் மசாலா ஃப்ரைக்கு மசாலா தயாராயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 1/2 கிலோ சிக்கனுக்கு கரெக்டா இருக்கும். 1/2 கிலோல இருந்து நீங்க 3/4 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இன்னைக்கு கழுவி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனை மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்த அரைச்ச மசாலா பொடியில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி வந்து சேர்த்துக்கலாங்க. சிக்கனோட 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளும் சிக்கனோட நல்லா ஊறி வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு 1 மணி நேரம் கூட ரெஸ்ட் விட்டுக்கலாம். இருக்கட்டும். இப்ப இன்னொரு மிக்சிங் பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. வறுத்த அரைச்ச பொடியில இருந்து ஒரு 2 டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற மசாலாவை நம்ம வேற குழம்பு, சிக்கன் குழம்பு இல்லைன்னா குருமாக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா நார்மலா நீங்க பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் செய்யும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயக்கீரை, 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலைய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, இப்ப நல்லா கலந்துட்டேன். இப்ப இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கை வச்சு அழுத்தி அழுத்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளுமே ஒன்னா மிக்ஸ் ஆகி சிக்கனோட நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி பரட்டிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. லைட்டா உப்பு வந்து எனக்கு பத்தாதனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயாச்சு. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சிக்கனை ஃப்ரை பண்றதுக்காக பேன்ல ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க. சிக்கன் போட்டோன்னு பொரியணும். அந்த அளவுக்கு ஆயில் சூடா இருக்கணும். இப்ப நம்ம பரட்டி வச்சிருக்கிற ஒவ்வொரு சிக்கனா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு சிக்கனா நான் எடுத்து போட்டுக்கிறேன். உடனே திருப்பி விடாம ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சுக்கோங்க. திருப்பி விட்டு நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலோட சலசலப்பும் நல்லா முழுமையா அடங்கினதுக்கு அப்புறமா நீங்க வெளியே எடுத்துருங்க. பாருங்க, நம்மளோட சிக்கன் மசாலா ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா எந்த கலர் பவுடர் எல்லாம் சேர்க்கலங்க. உங்களுக்கு வேணும்னா நல்லா ரெட்டிஷா கிடைக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு நீங்க கலர் பவுடர், ரெட் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்க, ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இப்ப நான் எல்லா ஃப்ரையான சிக்கனையும் நான் வெளியே எடுத்துட்டேன். மீதி இருக்கிற சிக்கனையும் இதே போல நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான மசாலா சிக்கன் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. மேல நல்லா மொறுமொறுன்னும், உள்ள நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்கும். சிக்கன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம சிக்கன் பக்கோடா டேஸ்ட் இருக்குங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரச சாதம், சாம்பார் சாதம், சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க.
சிக்கனை சர்வ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா லெமன் ஜூஸை ஃபுல்லா பிழிஞ்சு விட்டுட்டு சிக்கனை சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. சிக்கன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு. செம்ம கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் இருந்ததுங்க. இதே போல டேஸ்டியான இந்த மசாலா சிக்கன் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.